ஒரு மிக குறைந்த விலைக்கு அந்த கட்சியை பிஜேபிக்கு விற்றுவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. மிக குறைந்த விலைக்கு பிஜேபி வாங்கிவிட்டது. அவங்க இனி என்ன செய்ய போறாங்கிறது இனி வர்ற நாளில் தெரிஞ்சிடும். திராவிட முன்னேற்ற கழகம் என்று அமைப்பு ரீதியாக பலமுள்ள கட்சி, அதிகாரத்தில் இருக்கிற கட்சி, 1000 பிறை கண்ட கட்சியை எதிர்கொள்ளக்கூடிய வலிமையும் வல்லாண்மையும் அதிமுக இழந்து விட்ட நிலையில் இன்னைக்கு தம்பி கொள்கை எதிரி என்று பிஜேபியையும் அரசியல் எதிரி என்று திமுகவையும் ஒரே நேரத்தில் எதிர்க்கிற இந்த துணிச்சலை, ஒரே நேரத்தில் அதிகாரத்தில் இருக்கிற 2 கட்சிகளை எதிர்கொள்ளுகிற இந்த ஆண்மையை வாலிபர்கள் வியந்து பார்க்கிறார்கள். சரி, விஜயோட எந்த கொள்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அவர் என்னைக்கு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்னாரோ சரி, அப்போதே நான் புதிதாய் பிறந்ததாய் உணர்ந்தேன். இந்த மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்னவர் 41 உயிர்கள் அங்கு இறந்து போன போது, பரிதாபமாக இறந்து போன போது சைலண்டாக அவர் பாட்ட கிளம்பி வராரு. திருச்சி ஏர்போர்ட்டில் கூட கிளம்பி வராரு. எல்லாரும் 1 மாதம் கழித்து யார் வீட்டில் துக்கம் விழுந்ததோ அவங்கள கூப்பிட்டு இவர் துக்கம் விசாரிக்கிறாரு. இது இந்தியாவிலே நடக்காத ஒரு அதிசயம். இல்லை, அவர் போனது தான் புத்திசாலித்தனம். ஓடி போனது புத்திசாலித்தனம். ஆமாம், ஒரு நெருக்கடியான நேரத்தில் ஒரு தலைவன் நிலைமை உணர்ந்து கொண்டு துணிச்சலான முடிவு எடுக்க வேண்டும். சீனிவாசன் பழி சொல்வார், சிதம்பரம் குறை சொல்வார், சித்தார்த்தன் என்னை குறைத்து மதிப்பிடுவான். நான் மானுட பற்றி இல்லாதவன், சொந்த கட்சிக்காரனையே சாவுக்கு தின்ன கொடுத்து விட்டு நான் சத்தம் இல்லாமல் அந்த இடத்தை விட்டு வெளியேறினேன் என்று என்னை உலகம் ஊரும் படிக்கும். ஆனால் அந்த இடத்திலேயே நின்று அவர் அதை சமாளிக்க வேண்டும் என்று அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொண்டால் மீண்டும் கூட்டம் சேரும்.